எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நான்வெஜ் பிரியர்களுக்கான ஒரு டேஸ்டியான மட்டன் குருமா எப்படி பண்ண போறோங்கிறது தாங்க பார்க்க போறோம். இது இட்லி, தோசை, சாதம் இப்படி எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனா இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ வாங்க இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். இப்போ கேஸில் ஒரு குக்கர் வச்சுருக்கிறேங்க. அதில் 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் பக்கம் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெயில் செய்யும்போது இந்த மட்டன் குருமா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்குங்க. எண்ணெய் சூடானதுமே நம்ம என்னென்ன போட்டு தாளிக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, 4 கிராம்பு, 3 துண்டு பட்டை, ஒரு அன்னாச்சி பூ, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 பிரிஞ்சி இலை, கொஞ்சம் கல்பாசி, 2 ஏலக்காய். இப்போ இது எல்லாத்தையுமே இந்த சூடான எண்ணெயில் போட்டுருங்க. இது எல்லாமே கொஞ்சம் நல்லா பொரியட்டும். கேஸை சிம்மில் வச்சுக்கோங்க. இது எல்லாம் நல்லா பொரிஞ்சதுமே 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை இதே மாதிரி பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. தக்காளியும் நல்லா வதக்கிக்கணுங்க. இந்த தக்காளி வதங்குற டயத்தில் நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். கொஞ்சம் தேங்காய், 2 பச்சை மிளகாய், 10 முந்திரி பருப்பு, 10 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, 1 டீஸ்பூன் கசகசா. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக பேஸ்ட் பண்ணி அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ தக்காளி வதங்கிட்டு இருக்கும் போதே நம்ம கொஞ்சம் புதினா சேர்த்துக்கலாம். இது நல்ல ஒரு வாசத்தை கொடுக்குங்க. இப்போ இது எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதோட நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் போட்டுடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. இப்போ இதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா பரட்டியாச்சுங்க. இதில் இப்போ நம்ம மட்டனை சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ மட்டன் எடுத்துருக்குறேங்க. இதை நல்லா ஒரு 3லேருந்து 4 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு நீச்சு வாசம் அடிக்கும். இப்போ இதை நல்லா இந்த மசாலாவிலேயே 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மட்டன் இப்போ நல்லா வதங்கிருச்சுங்க. பாருங்கள், நல்லா இந்த மசாலாவோட நல்லா கலந்துருச்சு. இப்போ இதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நீங்கள் தாராளமாகவே சேர்த்துக்கலாங்க. இந்த குருமா தண்ணியாக இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இப்போ குக்கர் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. விசில் 6லேருந்து 7 விசில் பக்கம் விடுங்க. அப்போ தான் நல்லா உங்களுக்கு அந்த மட்டன்லாம் வேகும். இப்போ விசில் விட்டு இறங்கினதுக்கு அப்புறமா நம்ம எப்படி இருக்குங்கிறத ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நான் 7 விசில் விட்டு ஆஃப் பண்ணிட்டேங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். விசிலும் இறங்கிருச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குது உடனேவும். இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, அப்புறம் ஆப்பத்துக்கு கூட நல்லா இருக்குங்க. சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். எல்லாத்துக்குமே இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஃபைனலாக நம்ம இதில் கொஞ்சம் கொத்தமல்லி இலை கட் பண்ணி போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, ஒரு டேஸ்டியான மட்டன் குருமா ரெடி ஆயிருச்சுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. அன்போடு சமைத்து ஆனந்தமாய் உண்டு இன்பமாய் வாழுங்கள். வாழ்க வளமுடன்.